சார் இன்றைக்கி இந்த பதிவு யாருன்னா நம்ம வணக்கமுங்கோ சீலா நெல்லை சங்கர் மாப்பிள்ளைக்கு நெல்லை சங்கர் மாப்பிள்ளை வணக்கமுங்கோ சீலா பற்றி என்னடா பேச போகிறோன்னா நண்பர்களே என்ன பேச போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையால் ரெண்டு பேருமே மன வருத்தத்தில் இருக்காங்க. குறிப்பாக நம்ம சீலா தங்கச்சி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வணக்கமுங்கோ சீலா தங்கச்சி இப்போ ரெண்டாவதாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, மாசமாக இருக்கான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா. அது அவங்களும் போட்டிருக்காங்க, நம்ம அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி குழந்தை அவங்க மாசமாக இருந்து குழந்தை பிறந்து இப்போ வரைக்கும் அந்த குழந்தைய அத்தனை அவதூறு சொன்னாங்க. இது அவங்க குழந்தையே கிடையாதுன்னு சொன்னாங்க, கண்டென்ட்னாங்க, அடுத்தவங்க குழந்தைன்னாங்க, குழந்தையே இல்லைன்னு சொன்னாங்க, மாசமே இல்லைன்னு சொன்னாங்க. எத்தனையோ இதை சொன்னாலும் நெல்லைசங்கர் மாப்பிள்ளை அவ்வளோத்தையும் அதை உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு அத்தனை சாத்தியக்கூறுல அவர் காமிச்சாரு. இப்போ ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்காங்க. அந்த மாசமா இருக்க சொல்லி வீடியோ போட்டதுக்கு அந்த வீடியோக்களை போய் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்களாம். அவங்க மனசை நோக்கடிக்க மாதிரி, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, உங்களுக்கு எதுக்கு ரெண்டாவது குழந்தை, எதுக்கு இந்த பகுமானம், எதுக்கு இப்படி பண்றீங்க, அப்படி இப்படிலாம் ரொம்ப கமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு நெல்லைசங்கர் மாப்பிள்ளையும் சீலா தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஐயா இந்த உலகத்தில் நெல்லைசங்கர் மாப்பிள்ளையும் வணக்கமுங்கோ சீலா மட்டும்தான் ரெண்டாவது குழந்தை பெக்க போகிறாங்களா? ஏன் தலைவர் சீப் மூத்த அண்ணாச்சியில் 4 குழந்தை இருக்குது, வேறு யாருமே 3 குழந்தைலாம் பெக்கலையா? 2 குழந்தை யாரும் பெக்கலையா? ஏன் எனக்கு 2 குழந்தை இருக்குது, ஒரு பையன் 3 இருக்குது. அவங்க குழந்தை பாவம், குழந்தை நைனிகா சரி பாப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு சிசேரியன் பண்ணி தான் அந்த குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க. சரியா, இவங்க ரெண்டாவது ஒரு குழந்தை இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வேதனைப்பட்டு இந்த சீலா தங்கச்சி பேசுது. இந்த மாதிரி நேரத்தில் சீலா தங்கச்சிமா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் யாரோ கமாண்ட் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீ தேவையில்லாமல் மனசு வேதனைப்பட்டு அழுகக்கூடாது. ஐயா நல்லா கேட்டுக்கோங்க, யாரும் எப்படியும் யாரும் போகிறாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் ஊடையில் உள்ள கமாண்டை போட்டுக்கிட்டவங்க ஒருத்தர் மனசை வேதனைப்படுத்தணும், ஒருத்தரை சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிற நினைப்போட யாரும் தயவுசு கமாண்ட் போடாதீங்க. ஐயா குழந்தைங்கிறது கடவுள் கொடுத்த வரோம், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எத்தனையோ மக்கள் குழந்தை இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள், குழந்தை இல்லைங்கிறதுக்காகவே ஹாஸ்பிட்டல் நிறைய வந்துருச்சு. அந்த செக்கப் இந்த செக்கப்னு சொல்லி குழந்தைக்காக வேண்டுறாங்க, கோயிலாக போய் வேண்டுறாங்க, விரதம் இருக்காங்க. எத்தனையோ பேர் தீச்சிட்டி எடுக்காங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. அப்படிலாம் ஆண்டவன் ஒரு குழந்தை வாய்ப்பு எத்தனையோ பேர் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு குழந்தை வாய்ப்பு ரெண்டாவது வந்திருக்கு. அதை ஏற்று வாழ்த்தணும். நீங்கள் ஒரு வாழ்த்தினா மட்டும்தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், அந்த குழந்தை நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எதுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்கன்னா, கல்யாணமோ எது வச்சாலும் எதுக்கு சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாங்க? எல்லாரும் வாழ்த்தணும். காசு பணம் மொய் அதெல்லாம் அதுக்கப்புறம், எல்லாரோட வாழ்த்தும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும், வாழ்க்கை சிறக்கணும் தான் அந்த மாதிரி வாழ்த்துறாங்க. பட் நீங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த 2 பேரும் நீங்கள் ரொம்ப மனசை உடைக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? மாசமாக இருக்கப்பல அது வேதனைப்படுதியா? தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாங்க நண்பர்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீலாமா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நெல்லைசங்கர் மாப்பிள்ளை ஃபீல் பண்ணாங்க. நல்லபடியாக உடம்பு பார்த்துக்கோ, தண்ணி குடிங்க, உடம்பை செக் பண்ணிக்கோங்க, டாக்டர்கிட்ட போங்க, பத்திரமா சேஃபாக இருங்க. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.